வணக்கம். இன்க்ஸ்கேப் ல் டெக்ஸ்ட் மேனிபுலேஷன் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது பாத் மீது டெக்ஸ்ட், வடிவத்தினுள் டெக்ஸ்ட், டெக்ஸ்டினுள் இமேஜ், பெர்ஸ்பெக்டிவ் ல் டெக்ஸ்ட் மற்றும் கட்டவுட் டெக்ஸ்ட். இந்த டியூட்டோரியலுக்காக நான் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் 1204, இன்க்ஸ்கேப் பதிப்பு 048.4. இன்க்ஸ்கேப் ஐ திறப்போம். முதலில் ஒரு பாத் ல் டெக்ஸ்ட் ஐ உருவாக்க கற்போம். டெக்ஸ்ட் டூல் ல் க்ளிக் செய்க. கேன்வாஸ் ல் டைப் செய்க ஸ்போக்கன் டியூட்டோரியல் இஸ் ஆன் ஆடியோ வீடியோ டியூட்டோரியல். பான்ட் அளவை 20 ஆக்கவும். முன் டியூட்டோரியலில் பெசியர் டூல் மூலம் பாத் ஐ உருவாக்க கற்றதை நினைவுகொள்க. அதை கிளிக் செய்க. கேன்வாஸ் ல் க்ளிக் செய்து டெக்ஸ்ட் க்கு கீழே டில்டே வடிவத்தை பாத் ஆக வரையவும். டெக்ஸ்ட் மற்றும் பாத் இரண்டையும் தேர்ந்தெடுப்போம். டெக்ஸ்ட் மெனுவுக்கு சென்று புட் ஒன் பாத் தேர்வை கிளிக் செய்க. நம் டெக்ஸ்ட் அந்த பாத் மீது அமைக்கப்பட்டிருப்பதை காண்க. அனைத்தையும் தேர்வு நீக்க கேன்வாஸ் ல் எங்கேனும் கிளிக் செய்க. டெக்ஸ்ட் டூல் ஐ தேர்ந்தெடுத்து டெக்ஸ்ட் ன் ஆரம்பத்தில் கிளிக் செய்க. ஸ்பேஸ் பார் ஐ அழுத்தி சில இடைவெளிகளை கொடுத்து டெக்ஸ்ட் ஐ பாத் மீது சரிசெய்யவும். இப்போது பாத் ஐ தேர்ந்தெடுத்து நோட் டூல் ஐ கிளிக் செய்க. ஹேண்டில் மூலம் பாத் ஐ அளவு மாற்றவும். பாத் ன் மாற்றத்திற்கேற்ப டெக்ஸ்ட் உம் மாறுவதை காண்க. பாத் ல் இருந்து டெக்ஸ்ட் ஐ நீக்க முதலில் டெக்ஸ்ட் ஐ தேர்ந்தெடுக்கவும். டெக்ஸ்ட் மெனுவுக்கு சென்று ரிமூவ் ப்ரோம் பாத் ஐ கிளிக் செய்க. பாத் இப்போது நீக்கப்பட்டதை காண்க. இந்த செயலை உண்டோ செய்ய CTRL Z ஐ அழுத்துக. அடுத்து ஒரு வடிவத்தினுள் டெக்ஸ்ட் ஐ சேர்க்க கற்போம். பாலிகன் டூல் மூலம் ஒரு அறுங்கோணத்தை உருவாக்குக. இப்போது இந்த அறுங்கோணத்தினுள் சில டெக்ஸ்ட் ஐ சேர்ப்போம். நான் ஏற்கனவே சேமித்த லிப்ரியாஃபிஸ் ரைட்டர் பைல் ல் இருந்து டெக்ஸ்ட் ஐ கோப்பி செய்கிறேன். டெக்ஸ்ட் ஐ தேர்ந்தெடுக்க CTRL A ஐ அழுத்தி கோப்பி செய்ய CTRL C ஐ அழுத்துக. இப்போது இன்க்ஸ்கேப் க்கு வருவோம். டெக்ஸ்ட் டூல் ல் க்ளிக் செய்க. அறுங்கோணத்திற்கு கீழே டெக்ஸ்ட் ஐ பாஸ்டே செய்ய CTRL V ஐ அழுத்துக. டெக்ஸ்ட் ஐயும் அறுங்கோணத்தையும் தேர்ந்தெடுக்கவும். இப்போது டெக்ஸ்ட் மெனுவுக்கு சென்று புளோ இன்டோ பிரேம் மீது கிளிக் செய்க. இப்போது அறுங்கோணத்தினுள் டெக்ஸ்ட் வந்துவிட்டது. அனைத்து டெக்ஸ்ட் ஐயும் காண பான்ட் அளவை 10 ஆக வைப்போம். புளோ ஐ நீக்க டெக்ஸ்ட் மெனுவில் அன்ஃப்ளோ ஐ கிளிக் செய்க. வடிவத்தினுள் டெக்ஸ்ட் இல்லை. இதை உண்டோ செய்ய CTRL Z ஐ அழுத்துக. அடுத்து ஒரு இமேஜ் ன் மீது டெக்ஸ்ட் ஐ உருவாக்க கற்போம். முதலில் ஒரு இமேஜ் ஐ இம்போர்ட் செய்வோம். பைல் ல் இம்போர்ட் ஐ கிளிக் செய்க. பிக்சர்ஸ் போல்டர் ல் ஒரு இமேஜ் ஐ சேமித்துள்ளேன். இப்போது கேன்வாஸ் ல் இமேஜ் உள்ளது. அதை தேர்ந்தெடுத்து ஆப்ஜெக்ட் மெனுவுக்கு சென்று பேட்டர்ன் பின் ஆப்ஜெக்ட் டோ பேட்டர்ன் ல் க்ளிக் செய்க. இமேஜ் ன் கீழே டெக்ஸ்ட் டூல் ஐ பயன்படுத்தி டைப் செய்க ஸ்போக்கன் டியூட்டோரியல். அதை போல்ட் ஆக்குவோம். ஆப்ஜெக்ட் மெனுவுக்கு சென்று பில் ஆண்ட் ஸ்ட்ரோக் தேர்வில் க்ளிக் செய்க. பில் tab ல் பேட்டர்ன் ஐ கிளிக் செய்க. இப்போது டெக்ஸ்ட் ல் இமேஜ் அமைந்துள்ளது. இமேஜ் ஐ சரிசெய்ய நோட் டூல் ஐ கிளிக் செய்க. இமேஜ் ல் ஒரு ஸ்க்வேர் ஹேண்டில் மற்றும் ஒரு சர்க்குலர் ஹேண்டில் ஐ காணலாம். டெக்ஸ்ட் ல் இமேஜ் ஐ சுழற்ற சர்க்குலர் ஹேண்டில் ஐ கிளிக் செய்து இழுக்கவும். அதை அளவு மாற்ற ஸ்க்வேர் ஹேண்டில் ஐ பயன்படுத்தவும். அடுத்து டெக்ஸ்ட் ஐ ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ல் உருவாக்க கற்போம். கேன்வாஸ் ல் டைப் செய்க ஸ்போக்கன். பாத் மெனுவில் ஆப்ஜெக்ட் டோ பாத் ஐ கிளிக் செய்க. அடுத்து பெசியர் கர்வ் மூலம் ஒரு பாத் ஐ வரையலாம். இடப்பக்க மூலையில் இருந்து வரைய ஆரம்பிக்கலாம். இடப்பக்கம் பெரியதாகவும் வலப்பக்கம் சிறியதாகவும் இருக்குமாறு ஒரு செவ்வகத்தை வரைவோம். முதலில் டெக்ஸ்ட் ஐ தேர்ந்தெடுத்து பின் செவ்வக பாத் ஐ தேர்ந்தெடுக்கவும். எக்ஸ்டென்ஷன்ஸ் ல் க்ளிக் செய்து மாடிஃபை பாத் பின் பெர்ஸ்பெக்டிவ் ல் க்ளிக் செய்க. இப்போது பெர்ஸ்பெக்டிவ் ல் டெக்ஸ்ட் தோன்றுவதை காணலாம்.
பாத் ன் ஆரம்ப புள்ளி மற்றும் திசையை டெக்ஸ்ட் ஏற்கிறது என்பதை கவனிக்கவும். அடுத்து மற்றொரு பெர்ஸ்பெக்டிவ் ல் டெக்ஸ்ட் ஐ உருவாக்குவோம். கேன்வாஸ் ல் டைப் செய்க டியூட்டோரியல். பாத் மேனு ல் ஆப்ஜெக்ட் டோ பத் ஐ கிளிக் செய்க. பெசியர் டூல் மூலம் மேலும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ரெக்டாங்குலர் பாத் ஐ வரைவோம். இம்முறை மேல் இடது மூலையில் ஆரம்பித்து கடிகார திசையில் செல்வோம். முதலில் டெக்ஸ்ட், பின் பாத் ஐ தேர்ந்தெடுப்போம். எக்ஸ்டென்ஷன்ஸ், பின் மாடிஃபை பத் ல் பெர்ஸ்பெக்டிவ் ஐ கிளிக் செய்க. இப்போது டெக்ஸ்ட் மேலிருந்து கீழாக தோன்றுவதை காண்க. ஏனெனில் பாத் ன் ஆரம்ப புள்ளியை பொருத்து டெக்ஸ்ட் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. கடைசியாக கட்டவுட் டெக்ஸ்ட் பற்றி அறிவோம். ஒரு செவ்வகத்தை உருவாக்கி அதன் மேலே டைப் செய்க இன்க்ஸ்கேப். இரண்டையும் தேர்ந்தெடுத்து பாத் மேனு ல் டிஃபரன்ஸ் ஐ கிளிக் செய்க. கேன்வாஸ் ல் நடப்பதை கவனிக்கவும். கட்டவுட் டெக்ஸ்ட் உருவாக்கத்தின் மற்றொரு முறையை காண்போம். மீண்டும் டைப் செய்க இன்க்ஸ்கேப். ஆப்ஜெக்ட் மேனு ல் பில் ஆண்ட் ஸ்ட்ரோக் ஐ கிளிக் செய்க. ஸ்ட்ரோக் பெயிண்ட் tab ல் பிளாட் கலர் ஐ கிளிக் செய்க. ஸ்ட்ரோக் ஸ்டைல் tab க்கு சென்று விட்த் பாராமீட்டர் ஐ 2 ஆக்குவோம். பில் tab க்கு சென்று நோ பெயிண்ட் ஐ கிளிக் செய்வோம். டெக்ஸ்ட் ல் கட்டவுட் வடிவம் உருவாகியிருப்பதை கவனிக்கவும். சுருங்க சொல்ல இந்த டுடோரியலில் நாம் கற்றது பாத் மீது டெக்ஸ்ட், வடிவத்தினுள் டெக்ஸ்ட், டெக்ஸ்ட் னுள் இமேஜ், பெர்ஸ்பெக்டிவ் ல் டெக்ஸ்ட் மற்றும் கட்டவுட் டெக்ஸ்ட். இங்கே உங்களுக்கான சில பயிற்சிகள். ஒரு வளைந்த பாத் ல் லியர்ன் பாஸ்ட் யூசிங் ஸ்போக்கன் டியூட்டோரியல் என எழுதவும். பெசியர் டூல் ஐ பயன்படுத்தி ஒரு சரிவகத்தை வரையவும். கோடு பைல் ல் இருந்து டெக்ஸ்ட் ஐ கோப்பி செய்து சரிவகத்தினுள் பேஸ்ட் செய்யவும். ஒரு இமேஜ் னுள் இன்க்ஸ்கேப் என உருவாக்கவும். இன்க்ஸ்கேப் என பெர்ஸ்பெக்டிவ் ல் உருவாக்கவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் என கட்டவுட் டெக்ஸ்ட் ஐ உருவாக்கவும். நீங்கள் செய்து முடித்த பயிற்சி இவ்வாறு இருக்க வேண்டும். கீழ்காணும் இணைப்பில் உள்ள காணொளி ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது. அதை காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்தி இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்கள் அளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு எங்களுக்கு எழுதவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்திற்கு ஆதரவு இந்திய அரசின் MHRD NMEICT மூலம் கிடைக்கிறது. இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும். இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது. இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா. நன்றி.